வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் நம்ம தளபதி விஜய், ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் அவர்களை ரொம்பவே தரைக்குறைவா கேவலமா விமர்சனம் செஞ்சிருந்தாரு. மேலும் சிம்பு அவர்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு. இதை பார்த்த நம்ம தளபதி விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாரும் சீமான் அவர்கள் மீது ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. இந்த செயலை பார்த்த நம்ம சிம்பு அவர்கள் இப்போ நேரடியா தைரியமா அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் ஒரு மக்கள் சந்திப்பில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் நம்ம தளபதி விஜய் அவர்களை ரொம்பவே தரைக்குறைவாக பேசியிருந்தாரு. மேலும் சிம்பு அவர்களை அதில் ரொம்பவே பாராட்டியிருந்தாரு. இதன் காரணமாக நம்ம தளபதி ரசிகர்கள் எல்லாருமே இப்போ சீமான் அவர்களை வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் சிம்பு அவர்கள் இந்த பிரச்சனையில் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காரு. நம்ம சிம்பு அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது, நான் சீமான் கிட்ட ஒரு படத்தை நடிச்சு தரேன் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். அதுக்காக அவர் பேசுனதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன், அதை ஒத்துக்கவும் மாட்டேன். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க எப்பவுமே ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தான். அதற்கு அடுத்தபடியா அந்த இடத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்க ஒரே நபர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். நான் என்னைக்குமே லிட்டில் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான், தமிழ்நாடுடைய சூப்பர் ஸ்டார் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இதை பத்தி சிம்பு அவர்கள் சொல்லும் போது, இதை சீமான் அவர்கள் எதற்காக இப்படி பேசினாருன்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் அவர் பேசினது ரொம்பவே தப்பான விஷயம். நம்ம தலைவர் ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் தளபதி விஜய் அவர்கள்லாம் ரொம்ப பெரிய உயரத்துல இருக்கவங்க. அவங்களை இப்படி ஒரு பொது மேடையில தரைக்குறைவா பேசுறது ரொம்பவே தப்பான விஷயம்ட்டு தைரியமா வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. மேலும் என்னுடைய பேரும் இதுல அடிப்பட்ட காரணத்தினால என்னுடைய சார்பில் நான் தலைவர் ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் தளபதி விஜய் அவர்கள்கிட்ட என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி கேவலமா பேசிய காரணத்தினால இந்த பிரச்சனை ரொம்பவே பெருசா போயிட்டு இருந்தது. இந்த நிலையில அவருடைய பேரும் அடிப்பட்ட ஒரே காரணத்தினால நம்ம சிம்பு அவர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் தளபதி விஜய் அவர்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டது ரொம்பவே பாராட்டக்கூடியது. மேலும் நம்ம சிம்பு அவர்களுடைய இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.